படம் சூப்பரா இருக்கும், பார்க்கலாம். சூப்பரா பண்ணிருக்காப்ல. சிவகார்த்திகேயன் சொல்ல வேணுமா, சூப்பரா பண்ணிருக்காப்ல. லவ் அண்ட் ஆக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க. துப்பாக்கி 2ன்னு சொல்லலாம், கம்பேக். ஆமா, இல்ல அப்படி கிடையாது, ஃபைட் அந்த சீன்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க, மாஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, டிஃபரெண்டான ஒரு ஜானர் தான், சொல்லக்கூடாது. துப்பாக்கியை கொடுத்து ஒரு வெப்பன்ஸ் கொடுத்து தமிழ்நாட்டுல பிரச்சனை பண்ணாத அளவுக்கு ஒரு படம் நல்லா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு, காமெடியா நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஒரு படம் எடுத்துக்கிறாங்க, யோகி பண்ணனுக்கு டூப் போட்டுக்கிறாரு. படம் சூப்பரா இருந்துச்சு மேடம். அதான் கலரம் வரக்கூடாது. ஆமா, தலைவரே சொல்றாரு, அவருக்கு நீ தானே தலைவன், நானா தலைவன். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணி ஆக்ஷன் பிளாக் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா, எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலி ஓரியன்டட் எல்லாமே பார்க்கலாம். தியேட்டர்ல இருக்கிற பாதி பேர் எல்லாரும் மேல வச்சிச்சு. காந்தி கண்ணாடி மதராசி பார்த்தோம். தளபதியை கொடுத்த துப்பாக்கி வந்து கரெக்டா எஸ்கே யூஸ் பண்ணிருக்காப்ல. நாங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் வந்தோம், நார்மலா வந்தோம். ட்ரெய்லர் கூட இன்னும் பார்க்கல. படம் எப்படா இருக்க போது, சிவகார்த்தி என்ன பண்ண போற, அது இல்லாம படத்துக்கு ஹைப்பும் கிடையாது. எப்படா அந்த படம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே டல்லா தான் போச்சு. படம் கடைசி வரையும் இப்படியே போய் பிரின்ஸ் மாதிரி போயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஆனா இன்ட்ரோல் பிளாக், கிளைமேக்ஸ், அப்படியே படத்தோட கண்டென்ட் எல்லாம் கொண்டு போறப்ப வேற மாதிரி பண்ணிட்டாப்ல முருகதாஸ். அவர் வந்து தர்பார்ல விட்டதை இதுல வந்து புடிச்சிட்டாப்ல. எஸ்கே வந்து இது வரைக்கும் 21 படம் கிட்டத்தட்ட பண்ணிட்டாப்ல. இத்தனை படங்கள்ல ஆக்டிங்ல பக்காவா ஸ்கோர் பண்ண ஒரே படம் இந்த மதராசி மட்டும் தான். அப்படி நடிச்சிருக்காப்ல. இந்த சைக்கோ மென்டலி ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்காப்ல. அது அவ்வளவு நேச்சுரலா இருக்கு. இப்படி பண்ணாரா அப்படின்ற அளவுக்கு பிரமிக்கிற அளவுக்கு பண்ணிருக்காப்ல. வேற லெவலு. அணியோட பிஜிஎம் வந்து 100% வந்து வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் வித்யூ ஜமால் வில்லன், இவரு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு ஓப்பனிங்ல எல்லாம் இவர ஒண்ணு இல்லாம டம்மி மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் அந்த ஒரு 40 நிமிஷம் பிரிச்சு வேற லெவல்ல பண்ணிட்டாப்ல. இதுக்கு முன்னாடி வந்து 7ஆம் அறிவு அவர் படம் பண்ணிருப்பாரு. 10 வருஷம் கழிச்சு அது கொரோனாவா மாறிச்சு தெரியுமா. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு முக்கியமான கண்டென்ட் இருக்கு. துப்பாக்கி வந்து இப்ப எம்பி கையில இருக்கு, எம்எல்ஏ கையில இருக்கு, அப்புறம் போலீஸ் கையில நார்மலா இருக்கு. இதை விட்டு நம்ம மக்கள் கையில வந்து எப்படி வரும், புழங்குவாங்க மக்கள்லாம், எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நடக்கும். அதை வந்து இப்பவே முன்கூட்டியா ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு. அதுக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். அத்தி டு துப்பாக்கி தூள்லாம் இல்ல, தளபதி இடத்துல யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் வந்து சினிமால ஒரு அடுத்த கட்டத்துக்கு, எப்படின்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, தலைவர் அவரு சூப்பர் ஸ்டார் இன்னும் 2 படம் பண்ணுவாரு, கமல் அவரு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல, அஜித் வந்து ரேசிங்க்கு வருஷத்துக்கு 2 படம் தான் பண்ணுவாரு. அந்த கேப் இருக்குல்ல சினிமால, அதை இவர் ஃபுல்ஃபில் பண்ணலாம். யாரோட இடத்தையும் இவர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தலை தான், தளபதி தான், சூப்பர் ஸ்டார் தான், உலக நாயகன் தான். நாங்க இத்தனைக்கும் தளபதி ரசிகர் தான். ஆனா எஸ்கேவை எங்களுக்கு உண்மையிலே பிடிக்கும். தளபதி ரசிகர்னா நான் தளபதியோட வெறியன், அந்த அளவுக்கு ஃபயரா இருக்கிறோம். எல்லாமே நல்லா இருக்கு. வில்லன் வேற லெவல்ல மிரட்டி எடுத்துட்டாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா லவ் அப்படி போயிருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்மையா எடுத்து வச்சிட்டாரு. நல்லா என்ஜாய் பண்ணாரு. ரெடி பண்ணி பாரா சூப்பர். தேங்க்ஸ். படம் சூப்பரா இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சிவகார்த்திகேயன் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்குது. எல்லா படம் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இந்த தடவை வேற மாதிரி நடிச்சது. உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் சாம. காமெடி, டான்ஸ், பாட்டு எதுக்குமே இது இல்ல. நல்லா இருந்துச்சு படம். டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. படம் ஆவரேஜ் தான் மேடம். எல்லாரும் சொல்றாங்க துப்பாக்கி விட அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. என்ன கேட்டா ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். படம் அந்த அளவுக்குலாம் சூப்பர்லாம் இல்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. முன்னாடி இருந்த முருகதாஸ் சார் படத்துக்கும் இந்த படத்தை கம்பேர் பண்ணா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. இல்ல அவ்வளவு மோசமாலாம் இல்ல, குழந்தைங்கலாம் பார்க்கலாம், நீங்க ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். எனக்கு என்னன்னா இங்க கன் கல்ச்சர் வந்ததுன்னா கூட அந்த கன் கல்ச்சருக்கு உண்டான மரியாதையே இவனுங்க போக்கிடுவானுங்க. அந்த கன்னை எடுத்துட்டு வந்து கூலி ஆவரேஜ்னா ஒரு கன் ஷாட், அப்புறம் வந்து தோனி விராட் கோலி சண்டை போட்டு அதுக்கு ஒரு சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இது அமெரிக்கால வந்து இப்பவும் இருக்கு. ஸ்கூல் பசங்க 12 வயசு பசங்க எல்லாம் வந்து கன் கல்ச்சர் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அது இந்த மாதிரி வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முருகதாஸ்னா ஒரு குப்பை, ஒரு வேஸ்ட், ஒரு ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத டைரக்டர் அப்படிலாம் வந்து சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 80% பேருக்கு வந்து போதி தர்மர்னா யாரு தெரியும்னா, ஹானஸ்டா சொல்லலாம் எனக்குலாம் தெரியாது. அவர் தான் காரணம். மீதி 20% பேர் வந்து அந்த வரலாறு படிக்கிறவங்க, புக்ஸ் படிக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் போதி தர்மர்னா யாருன்னு. அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான். அது எனக்கு ரொம்ப ஒரு மைனஸா இருந்தது. அஞ்சான் படம் கூட ஃபிளாப்ன்றாங்க. அதே அஞ்சான் படத்துல வித்யுத் ஜமால சூர்யா சாருக்கு அகேன்ஸ்டா செகண்ட் ஹாஃப்ல வந்து கொண்டு வில்லனா மாத்திருந்தாங்கன்னா அந்த படம் ஹிட் ஆயிருக்கும். ஒரு வாட்டி பார்க்கலாம் மேடம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அமரன் தான் பெஸ்ட். எஸ்கேனா அமரன், தளபதினா துப்பாக்கி, அவ்வளவுதான். எஸ்கே வச்சு பின்னாடி ஒரு அரசியல் வந்து நடக்குது. எஸ்கே என்னைக்குமே எஸ்கேவா தான் இருக்கிறாரு. இப்ப கூட பார்த்தா ரொம்ப ஹம்பிளா அவரோட வேலையை பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து எப்படின்னா எஸ்கேவை மட்டும் தூக்கி மேல வச்சு பேசுறது சில பேர் பின்னாடி பண்ற ஒரு அரசியல், அது தப்பு. எஸ்கேக்கு நிகரானவர் தான் ஹரிஷ் கல்யாண். அவரும் பார்க்கிங் படத்துக்கு இது நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் லவ்வர் மணிகண்டன், அவரும் 4 படம் இட்டு. அப்புறம் லப்பர் பந்து நடிச்சாரு பாருங்க நம்ம அட்டகதி தினேஷ், அவரு
இது மாதிரி நிறைய பேர் எல்லாருமே டேலண்டான எஸ்கே வச்சு ஒரு ஒரு கேவலமான அது எஸ்கேவே அழிச்சிரும்னு நினைக்கிறேன். எஸ்கே பாருங்க, மாவீரன், டாக்டர், அவர் ஒரு லெவல்ல போனதுக்கு அப்புறமும் நல்ல நல்ல கண்டென்ட்டா தான் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்த படம், இதுக்கு முன்னாடி படம் அமரன், கண்டென்ட் ஓரியன்டா இவங்க தான் எஸ்கே வந்து பில்டப் பண்ணி இதை கண்டிப்பா அவரே அழிச்சிரும். ஆனா அவரு அதுக்கு இடம் கொடுக்கல. எஸ்கேவா தான் இருக்காரு. விஜய் சேதுபதி சார் கூட 4 படம் ஹிட், தொடர்ந்து 4 படம். ஆனா அவரை பேசுற அளவுக்கு, எஸ்கேவை பேசுற அளவுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து இன்னும் பேசல. அனிருத் வந்து நான் நிறைய வீடியோல வந்து பேசியிருக்கேன், பட் அனிருத் ஹேட்டர் ராய்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு அஜித் ஃபேனாவும் சரி, விஜய் ரசிகராகவும் சரி, எல்லாருமே பிஜிஎம்ல. எனக்கு என்னன்னா, முருகதாஸ் சார்னா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் காம்போ, கஜினி, 7ஆம் அறிவு, அப்புறம் நம்ம துப்பாக்கி, இது ஒரு காம்போ இருக்கு, ஸ்பைடர், இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ். இவங்க ஏன் அது அட்லீஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து இந்த படத்துக்கு கொண்டு வந்தா அது ஒரு கம்பேக்கா கூட இருந்திருக்கும். அவருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. நியூ இயர்லாம் வந்து அவர் போட்டோ போட்டுலாம் அடிச்சு ஃபேன்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்போது அவரை வந்து கொண்டு வரல. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் பண்ணியிருந்தா இந்த படம் பேசப்பட்டிருக்கும். வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான், ஒன் டைம் வாட்ச் தான், ஒரு வாட்டி பார்க்கலாம். எஸ்கே அண்ட் ஏஆர் முருகதாஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்லாம் நல்லா வச்சிருக்காங்க. எல்லாரும் கேட்குறாங்க துப்பாக்கி அளவுக்கு இருக்கான்னு. துப்பாக்கி அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ், அது கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் எஸ்கேக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மூவியாக இது இருக்கும். ஆஃப்டர் அமரன் இது வந்து ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும். பட் கதை வந்து ரொம்ப நார்மல் தான், ஒரு லவ் ஸ்டோரி வச்சு பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம். இல்லை அதுதான், அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். அதை வந்து நம்ம எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. எஸ்கேக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா அவர் பண்ண அந்த 23-25 ஃபிலிம்ஸில் வந்து இது ஒரு நல்ல ஃபிலிம். காமெடி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் பிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆச்சு. ஒரு 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படம் ஹைப் அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் டிஃப்ரெண்ட் லுக்கு, மேபி எஃபர்ட்காக இந்த படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லா கிட்ஸும் வந்து பார்க்கணுமான்னு கேட்டால் டவுட் தான். ஃபுல்லாக கன்ஸ் வைலன்ஸாக இருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து பில்லோ குத்துறன்னு போவான், அதுக்கப்புறம் ஆளை குத்துவான். வில்லன் பேரே வந்து அவன் சொல்லி அன்னைக்கே ஞாபகம் வந்தது. அவர் பேரே அவர் தான் துப்பாக்கி போட்டு சோன் அவுட் ஆயிட்டாரோன்னு நாங்கள் நினைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்க வந்தா அவர் பேர் என்னன்னு சொன்னா மெட்ராஸ் வேணா பிறந்திருக்கும். அது ஒண்ணுதான் சம்பந்தம், இது எதுவுமே அதுக்கு சம்பந்தமே கிடையாது. மேபி அது அந்த ஒரு ரீசனா தான் இருக்கலாம். மேபி அந்த பர்சன் மெட்ராஸ்ல இருந்ததுனால இந்த பிரச்சனை எல்லாம் மெட்ராஸ்ல போட்டல், பிகாஸ் வேலைச்சேரி எல்லாமே அந்த ஷூட்டிங் ஃபுல்லா மெட்ராஸ் நடந்தனால மேபி அதுக்காக சிங்கா இருக்கலாம். மதராசி செம்ம அழகா இருந்துச்சு. அவரோட ராசி கிடையாது, மதராசி வேற லெவலு. டைரக்டர் சார் வந்து தர்பாருக்கு அடுத்து இன்னைக்கு வந்து ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியில கலக்குறாப்ல. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே இருந்தாலும் சாரோட எக்ஸ்கேட்டோட டே வேற லெவலு. சைக்கோ கேரக்டர் லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ்ல செம்ம ஃபைட் சீன் பா வேற லெவலுங்க. அவரு சிவகார்த்தியன் சார் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே இல்ல, வேற இல்ல கேரக்டர்ல வேற ஒரு ஆக்டிங் பண்றாருல, அத மாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது சும்மா ஒரு மாதிரியா ஒரு 50 பிடி சார் ரொம்ப மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் பெஜாரா இருக்கா, என்ன போயிட்டு என்ன சவுண்டு, இதை எப்பட்டா அப்பா சாமி அவன் பார்க்கும்போது கண்ணு விழிச்சுன்னு ஒரு ஏழு முழுவதும் பார்த்தா தர்பார் சார் என்ன வச்சு சும்மா கிளிய அந்த மாதிரி எதுவும் நல்ல சிவகார்த்தியன் சார் சொன்னா வேற லெவலுங்க. இந்த டெய்லர் தான் அவரு. இன்னும் மெயின் பிக்சர் பாக்குறதுல பராசக்தி படம் ஒரு ஸ்டில் வருவாரு லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல, இப்படி ஒரு பிக்சரை அந்த ஸ்டில் தாங்க அவர் வேற லெவல் எங்கேயோ கொண்டு போகுது. தமிழ் இண்டஸ்ட்ரியில உச்சத்துல இருக்கிற ஒரு ஆளுல அடுத்தடுத்த லெவல்ல அவரு முன்னாடி நடிகரா வரணும் எல்லாம் ஆண்டோட வேண்டிக்கிறேன்.